வணக்கம் நண்பர்களே. மாயா சீனி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல சாருவின் கொலைக்கான மர்மம் தெரிய வந்துட்டு. ஏசிபி முத்து செல்வன் அந்த சிம் கார்டு, சாருவோட சிம் கார்டுக்கு யாருவெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க நேரம் தான் சாருவின் காதலன் ஹரி கால் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஒரு திருப்பு முனையாக அமைது. அவங்க வீட்டில் போய் விசாரிக்காங்க. அவங்க ஒத்தைக்கு ஒரு பையன் காணலை அப்படின்னு வர நேரம் ஒரு ஆண் பெண்ணை கிடக்கதா இறந்து கிடக்கதா தகவல் கிடைக்குது. அங்கே ஏசிபி முத்து செல்வன் போய் பார்க்குறாங்க. அங்கே உள்ள கைரேகை அதெல்லாம் பார்க்க நேரம் நம்ம மகாலிங்கத்தோட கைரேகையோட மேட்ச் ஆகுது. அதோட தோலை உரிக்கிறாங்க. அந்த ஹரியை கொன்னது மகாலிங்கம் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக்கிறாங்க. அப்போ தான் உண்மையை அப்படியே வெளுத்தெடுத்து மகாலிங்கம் வாயால் உண்மையை வர வைக்கிறாங்க. அப்போ தான் சாருவின் காதலன் கூட சாரு கல்யாணம் சீனு கூட வேண்டாம் அப்படின்னு ஓட்டம் பிடிக்க நேரம் மகாலிங்கம் ஆணவ கொலை அந்த ஹரியை பண்ணியிருக்காங்க. அதோட பார்த்தோன்னா இந்த கவலை தாங்க முடியாமல் சாரு அப்படியே குளத்துக்குள்ளே விழுந்து சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்கங்க. அந்த உடம்பை வச்சு ரகுராமை பழி வாங்கிறதுக்கு திட்டம் போட்ட நம்ம மகாலிங்கம் நம்ம ரகுராமும் சீனுவும் சாருவோட சாவுக்கு காரணம் அப்படின்னு திணிச்சிருக்காங்க. சாருவோட கையில் ஒரு லெட்டரை எழுதி வச்சு சாரு தண்ணிக்குள்ளே இறந்து கிடந்த சாருவை தூக்கி மரத்தில் கட்டி தொங்க போட்டிருக்காங்கங்க. உண்மையெல்லாம் வெட்ட வெளிச்சமாகி ரகுராம சீனுவும் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வெளியே வராங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டதாங்க நம்ம ஏசிபி முத்து செல்வன் சாருவோட மொபைலுக்கு யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க நேரம் ஹரினி ஒருத்தர் நம்பர் அடிக்கடி கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வர சொல்ல நேரம் இந்த நம்பரை யாருக்காவது தெரியுமா இந்த நபரை அப்படின்னு அந்த நபரோட ஃபோட்டோவையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஏசிபி முத்து செல்வன் போய் நம்ம ஜானகியம்மாகிட்ட கேட்குறாங்க. ஐயோ நான் பார்த்தது கூட இல்லைங்க, யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பத்மா பார்வதி எல்லாத்துட்டையும் கேட்டுக்கிட்டு சொல்கிறாங்க இது ஹரி, இதுதான் சாருவின் காதலன், ஒன் சைடாக சாருவை லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்ட உடனே ஆடி போகிறாங்க நம்ம பத்மா. என்னடா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத, நம்ம இது தெரியாமல் நம்ம சாருவை சீனுவை கல்யாணம் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமே அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம ரகுராம் கிட்ட உங்கள் வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு இவன் கால் பண்ணியிருக்கான், நீங்கள் யாராவது எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க நேரம் ஆமாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. சாருவை பற்றி தான் கேட்பான் அப்படின்னும் உண்மையை புட்டு புட்டுன்னு வச்சுறாங்கங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம ஹரி வீட்டில் போய் விசாரிக்கலாம். ஹரி ஒத்தைக்கு ஒரு பையன்தான், அவனை போய் விசாரிப்போன்னு போக நேரம் தான் ஒரு ஆண் பணம் இறந்து கிடக்கு. ஹரியையும் காணலை. அப்போ அந்த உடம்பு தான் ஹரி அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் அவன் கத்தியை வச்சு குத்தி கொடூரமான முறையில் அவனை இந்த கொலை பண்ணியிருக்கிறது தெரிய வருது. இது யார் பண்ணாங்க? அவன் உடம்புல இருக்க கத்தியெல்லாம் நீக்கி சோதனை போடாங்க. அப்போ கைரேகை மகாலிங்கத்தோட கைரேகை அரண்டு போகிறாங்க. ஏசிபி என்ன கூட்டத்தோட கூட்டமாக யாருன்னு தெரியாத மாதிரி நிற்கிற, உன்னோட கைரேகை தானடா இது, நீ தானடா இவனை கொலை பண்ணுன அப்படின்னு தொலியை கலத்தி எடுக்கிறாங்க. ஐயையோ நம்ம வெளியே உண்மை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நினைக்கிறாங்க. அதோட இனி இவன்கிட்ட சொல்லாட்டினா நம்மளை லாடம் கட்டிடுவாங்க அப்படின்னு மகாலிங்கம் உண்மையை சொல்லிடுறாங்க. ஆமாங்க நான் தான் இவனை கொலை பண்ணினேன், என் பொண்ணை இவன் லவ் பண்ணினா, சீனு கூட ரகுராம் சாருவுக்கு கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் அப்படின்னு முடிவாக பிறகு சாருவோட மனம் மாறிடுச்சு. வேண்டாம், ஏன் நம்ம ஹரி கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழக்கூடாது, சீனுவும் மாயாவும் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு என் பொண்ணு முடிவெடுத்துட்டா. அவள் வீட்டை விட்டு ஓடிட்டா. நான் அப்போ தான் பார்த்துட்டேன் என் பொண்ணு போகிறத. அப்போ தடுத்து நிப்பாட்டினேன். அப்போ என் பொண்ணு சொன்னால் இவ்வளோ காலம் உங்களுக்காக நான் சீனு மாமாவை கல்யாணம் பண்ணேன்னு ஏமாத்தினது போதப்பா, இப்போ மாயாவும் சீனுவும் சேர்ந்து வாழட்டும், நான் இந்த ஹரி கூட நான் வாழ்ந்துக்கிட்டேன், எங்களை விட்டுருங்க, நாங்கள் எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு என் பொண்ணு சொன்னால் என் மனசு கேட்கல. நான் எப்படியாவது ரகுராம் வீட்டு சம்மந்தி ஆகணும்னு நினச்சேன். அதுக்கு என் பொண்ணை பகடக்காயாக யூஸ் பண்ணலான்னு நினச்சா என் பொண்ணு அந்த பையன் கூட ஓட நின்னா. அப்போ இந்த பையன் இருக்கிறனால தானே நீ ஓடுற அப்படின்னு என் மகளை அவன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காருன்னு அவனையே நான் கொடூரமாக கொன்னுட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட இவன் இறந்ததை என் மகா பார்த்து, எப்பா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டல, இனிமேல் நான் உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்னு ஓடி போய் பக்கத்தில் இருந்த குளத்தில் விழுந்து அவள் தற்கொலை செஞ்சுட்டா. அப்போ தான் என் பொண்ணை நான் இழந்துட்டு நிற்க நேரம் நான் புவனேஸ்வரிக்கு கால் பண்ணா. புவனேஸ்வரி
பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதே நம்ம நம்மளுக்கு சாதுரியமாக ஆக்கிடலாம். அதான் நம்ம ரகுராம் சீனு மேலே பழிய போட்டுடலாம். அந்த உடம்பை எடுத்து இந்த நைட்டோடு நைட்டாக யாருக்கும் தெரியாமல் இந்த மரத்தில் கெட்டி போட்டுருவோம். அதோட கையில் நம்ம சாரு எழுதுறது மாதிரி என் சாவுக்கு ரகுராமன் சீருவன் தான் காரணம் அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதி வச்சு நம்ம ஊரை நம்ப வச்சிடலாம். நம்ம ரகுராமையும் பழி வாங்கிடலாம். காலை ஃபுல்லாக ரகுராம் வந்து ஜெயிலில் கிடக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நான் முடிவெடுத்தேன். அதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராமாயை பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. உண்மையை வந்து ஒளரி மகாலிங்க அப்படியே வந்து கொட்டிடுறாங்கன்னு சொல்லலாம். அதோட தோலை கலத்தி வந்து கோர்ட்டுக்கு வந்து கூடுது. கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க விடுறாங்க. அதோட வந்து நம்ம ரகுராமன் சீனுவும் எந்த தப்பும் செய்யலை, தப்பு பண்ணினது மகாலிங்கம் தான் அப்படின்னு வந்து மகாலிங்கம் தான் தன்னோட மகளை ஆணவத்துக்காக தன்னோட கௌரவத்துக்காக ரகுராமகிட்ட சம்மந்தி ஆகணும், அதுக்காக தன்னோட மகளை வந்து கொலை பண்ணியிருக்கான். காதலனை வந்து கொலை பண்ணியிருக்கான். அது தாங்காமல் தன்னோட மகளை வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் 2 கொலைக்கும் காரணம் மகாலிங்கம் தான் அப்படின்னு வந்து முடிவாக்குறாங்க. நம்ம மகாலிங்கம் வந்து கம்பி என்னறாங்கன்னே சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து எந்த தப்பும் செய்யலை, சீனுவும் செய்யலை அப்படின்னு வந்து வெளியே வராங்க. வந்ததோட நம்ம ஜானகியம்மா சொல்கிறாங்க, நான் வந்து வீட்டில் இருக்க நேரம் என்கிட்ட சாரு வந்து ஆவியாட்டு வந்து பேசுகிறாங்க. அவள் வந்து சொன்னா, என்னோட ஆத்மா பெரியம்மா சாந்தி அடையாமல் கிடக்குது அப்படின்னு வந்து சொன்னா. உன்னை யாருமா நான் கொலை செய்தது அப்படின்னு வந்து கேட்க நேரம், பெரியம்மா அதை என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த உண்மை தெரிய வரும்னு சொன்னா. இப்போ தெரிஞ்சிட்டுச்சு, நீங்கள் அவளுக்கு வந்து அவள் ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு ஒரு பூஜை பண்ணணுங்க. இது சாருவே என்கிட்ட வந்து சொன்னா, நான் பெரியப்பாவை வச்சு என் ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு ஒரு பூஜை பண்ணுனா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் பெரியம்மா அப்படின்னு வந்து நான் வந்து எல்லாருமே என்கிட்ட எடுத்து சொன்னீங்க. அப்போ எல்லாம் கேட்காம நான் சீனு மாமாவை கல்யாணம் பண்ணேன்னு ஒத்த காலில் நின்று என் ஆத்மா இப்போ சாந்தி அடையாமல் துடிக்குது. இது பெரியப்பா பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக வந்து சாந்தி அடைஞ்சிடும் பெரியம்மா அப்படின்னு வந்து சொன்னார். இங்கே பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் சாருவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்தேன். அவளை அடுத்தாள் கணங்க பார்க்கல. கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை நானே என் கையால் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து சாருவோட ஆத்மா சாந்தி அடைய பரிகாரம் செய்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா ஏசிபி முத்து செல்வனுக்கு நம்ம ஜானகிமா எல்லாரும் நன்றி சொல்கிறாங்க. நல்ல வேளை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த திருப்பத்தை கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. என் கணவரும் என் மருமகனும் எந்த தப்பை செய்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. உங்கள் மாயா இவ்வளோ சப்போர்ட் பண்ணாட்டா கண்டிப்பாக வந்து இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இதெல்லாம் மாயாவுக்கு தான் இந்த கிரெடிட் எல்லாம் சேரும் அப்படின்னு வந்து நம்ம மாயாவை வந்து பாராட்டுறாங்க. அதோட மாயாவை கும்பிடுறாங்க. ரகுராம், என்னை மன்னிச்சிரு மாயா, நான் ஒன்று தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன், நீ எல்லாமே நன்மைக்கு தான் செய்தா, ஆனால் நான் ஒன்று தப்பாகவே புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து சொல்லி நம்ம மாயாவை மகளை வந்து நம்ம ரகுராம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதோட கோவில் திருவிழாய்க்கான எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாக நடக்குதுன்னே சொல்லலாங்க.